எளிய மக்களுடைய வாழ்வியலை பேசும்போது பொருளாதார ரீதியா அடிப்படுதா? அந்த தாக்கம் எப்படி இருக்கு? அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அப்படி சொல்லி சொல்லி தான் இவங்க இந்த கமர்ஷியல் சினிமாவே உருவாக்கின்னு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மக்கள் தொடர்ந்து முதல்ல சினிமா உருவாகும் போது ஒரே ஷாட்டில் தான் சினிமா உருவாச்சு. அதுக்கு பிறகு வந்த எடிட்டிங் என்ற ஒரு துறையோ, பேக்ரவுண்ட் மியூசிக் என்ற ஒரு துறையோ, இல்லை ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டோ, ஒரு ஹெலிகாம் ஷாட்டோ, இல்லை ஒரு ட்ராக் இன் ட்ராக் அவுட் ஷாட்டோ, எந்த ஷாட்டுமோ சினிமா பார்க்கறதுக்கு முன்னே மக்கள்கிட்ட இந்த ஷாட்டு தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம், இது இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த டைரக்டரும் சொன்னதில்லை, எந்த ப்ரொடியூசரும் சொன்னதில்லை. உலகம் முழுக்கவே மக்கள் தன்னுடைய சினிமா பார்ப்பதன் மூலமாகவே இந்த சினிமாவுடைய மொழிகளை ஈஸியாக படிக்காத பாமர மக்களே எல்லாருமே உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய தாக்கத்தை உலகம் முழுக்க சினிமா உருவாக்கின்னு இருக்கு. அந்த அடிப்படை அந்த மக்களை நான் நம்புகிறேன். அவங்க இதை நம்மளை விட அவங்க அட்வான்ஸாக இருக்கிறாங்க. நான் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு பல புத்தகங்கள் படிக்கிறேன், பல ஊர்களுக்கு போய் பயணிக்கிறேன், நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறேன். அப்படி எடுத்த படத்தை எதுவுமே படிக்காத மக்கள் ஈஸியாக அந்த கதை நல்லா இருக்கும், நல்லா இல்லை, இது நமக்கானது இல்லை அப்படின்றது ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களே ஒரு முடிவோட இது ஒரு என்ன சொல்கிறது, முன்முடிவோட மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிற்போக்குத்தன்மையானது.